ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் பார்த்து செஞ்சாலும் நல்லாவே மீன் குழம்பு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் அது. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு தவா வச்சுட்டு அதில் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் துருவன தேங்காய், அது கூடவே கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஆயில் விட்டு கூட நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி வச்சுட்டு அதில் 2 துண்டு பட்டை, கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை ஸ்லோவாக வச்சு நீங்கள் குக் பண்ணணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பூண்டை தட்டி வச்சுருக்க அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சி சேர்க்க போகிறதில்ல. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்து தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டு வேக வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து தான் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி தூள்லாம் சேர்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய், வெங்காயம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, இது எல்லாத்தையுமே அரைச்சி அந்த பேஸ்ட்டை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மீன் குழம்பு மசாலா இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போகிறோம். கடையில் கிடைக்கலையா அந்த மீன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். சக்தி, ஆச்சி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போது கொத்தமல்லி தூள் நான் சேர்க்குறேன். இது சக்தி, ரெண்டுமே சக்தி மசாலா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு புளி தண்ணி நான் புளி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த புளி தண்ணியை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா சேரணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அந்த புளி கழுவுன தண்ணியை நான் செகண்ட் டைம் மறுபடியும் அதை தண்ணியில் போட்டு கலந்து மறுபடியும் அதே தண்ணியை நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மீன் குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இறக்கி விடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக நான் உடம்பு பகுதி எடுக்கலை, தலைப்பகுதி மட்டும்தான் சேர்க்குறேன். ஒரு 2-3 உடம்பு பகுதி சேர்த்துருக்கேன். நான் மீதியெல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம உடஞ்சிராமல் பார்த்திங்கன்னா சைடில் தள்ளி கலந்து விடணும். நான் இப்போ கலந்து விட்டேன் இல்லையா, அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது. இதிலிருந்து ஒரு 5 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். வாசத்துக்காக மேலே கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் எந்த கீரலுமே போடலை, அப்படியே முழுசாக போடுறேன். அப்போ தான் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனம் வரும். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த குழம்புக்காக எந்த மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக தான் வரும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை போட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.